ரீசென்ட் டேஸாக நான்வெஜ் எடுக்கிறதுங்கிறதே ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதுவும் அந்த ஃப்ளட் வந்ததுலேருந்து மீனெல்லாம் சுத்தமாக எடுக்கிறதே கிடையாது. சரி ஓகே, ஹஸ்பண்டும் வந்துட்டு மட்டனும் சிக்கனும் வாங்கிட்டு வந்தாங்க. மட்டன் குழம்பு வச்சுட்டு சிக்கன் வந்துட்டு 65 மாதிரி பண்ணிடலாம். ஹஸ்பண்ட் கேட்குறாங்களோ இல்லையோ குட்டீஸ் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க இப்போல்லாம். அவங்களுக்காகவே சரி ஓகே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். சிக்கன் 65க்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 ஸ்பூனு, 2 ஸ்பூன் வந்துட்டு சிக்கன் 65 மசாலா, தயிர் ஒரு 4 டேபிள் ஸ்பூன், இது கூடவே கருவேப்பிலை உப்பெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour to 1 hour நல்லா வச்சோம் அப்படின்னா இந்த அளவுக்கு ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு சிக்கன் 65 நல்லா சாஃப்டாக வரும். அண்ட் அடியில் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும் போது போட்டுட்டு அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா அடியில் ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே மட்டன் குழம்பும் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. 65 செய்யும் போதே பாதி அளவு காலி பண்ணிட்டாங்க. அப்புறம் சாப்பிடும் போது என்ன இருக்கும் 1-2 பீஸை வச்சு மேனேஜ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் இருந்தது. அந்த டைமில் சோப்பு காலி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு வீட்லேயே பீட்ரூட் கத்தாழை போட்டு சூப்பராக வந்துட்டு ஹோம்மேட் சோப் ரெடி பண்ணியாச்சு.